ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கர்த்தர் தருகின்ற வார்த்தையோடு கூட உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் பேச ஆசைப்படுகின்றேன். ஆதியாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்ன வார்த்தை இது. ஏசாவுக்கு பயந்து வனாந்திரத்திலே போகும் பொழுது ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அவன் தூங்குவதற்காக ஒரு கல்லை வைத்து படுக்கிறான். ஒரு கனவு காண்கிறான். அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி, அதிலே பூமியிலிருந்து ஏழியர்களும் இறங்கலுமாய் தேவதூதர்கள் காணப்பட்டார்கள் என்பதாக. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்வதை நாம் அந்த வசனத்திலே வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இது யாக்கோபுக்கு தானே சொன்னது, இது பழையற்பாட்டு காலம், இது என்ன வாக்கு தத்தம், ஒவ்வொரு மாத பிறப்புகளிலும் இப்படி ஒரு வாக்கு தத்தம் சொல்லுகிறார்களே என்றெல்லாம் அநேக தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் கூட நையாண்டிலாம் செய்கிற காலம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்பதாக பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கூட சில வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவதை நீங்கள் உணர முடியும். எனவே வாக்குத்தத்தம் என்பது ஒவ்வொரு நாளுக்கும் கூட கர்த்தர் கொடுக்க முடியும். மாத பிறப்புகள் என்று சொல்லும் பொழுது மாத பிறப்புகளை அக்காலத்திலே பழையற்பாட்டு காலத்திலே அனுசரித்து வந்தார்கள். இப்பொழுது ஒரு சில சபைகளிலே அந்த மாத பிறப்புகளை அனுசரிப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது, வசனங்களை விசுவாசிக்கும் போது அது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாய் நடக்கும். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்பதாக. அடுத்து அதே வசனத்துல நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் என்பதாக. மூன்றாவதாக சொல்றார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நாலாவதாக சொல்றார், நான் சொன்ன இந்த 3 காரியங்களையும் செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதுல நிச்சயமாய் அதை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். நீங்க ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது, அந்த வாக்குத்தத்தத்தை, வசனமே சத்தியம், சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் யாக்கோபோடே கூட இருந்தார். அவனை நேர் வழியில நடத்தினாரு. அவன் இதுவரைக்கும் அவங்க மாமாவை பார்த்ததே கிடையாது, பிறந்த நாள் முதற்கொண்டு அது வரைக்கும். ஆனால் ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். போகிற வழியெல்லாம் அவரோடு கூட, யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுடைய மாமா அவனுடைய சம்பளத்தை மாத்தும் போதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த சம்பளத்துல என்னென்ன செய்யணுமோ கர்த்தர் அதை செய்தார். லாபான் சொல்லும்போது உனக்கு புள்ளி உள்ளதெல்லாம் உனக்கு அப்படி சொல்லும்போது புள்ளி உள்ளதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு. கருப்பு நிறம் உள்ளதெல்லாம் உனக்கு அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் எதை சொல்றானோ அதை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். நல்ல பலமுள்ள ஆடுகளாய் கொடுத்தார். அவனுடைய வருமானம் பெருகிற்று. அவனுடைய சொத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆஸ்தியை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாமல் அந்த வசனத்துல 3ஆவதாக கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்பதாக. அதை 31:3 வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்றாரு, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அதே வண்ணமாக ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினார். நீங்க பார்க்கும்போது ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு வர்றான், இவன் பயப்படுறான். ஆனாலும் கர்த்தர் அந்த பயத்தை எல்லாம் நீக்கி ஏசாவோடு கூட சமாதானமாகும்படியாய் செய்தார். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் அதே மாதிரி உங்களோடு கூட இருப்பார். நீங்க போகிற இடத்திலெல்லாம் உங்களை பாதுகாப்பார், உங்களோடு கூட இருப்பார். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ அதையெல்லாம் திரும்ப நீங்க இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ளுவீங்க. அது மட்டுமல்லாமல் இந்த மாதங்கள்ல
அருமையான பிள்ளைகளுடைய படிப்பு செலவு மற்ற காரியங்கள் எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார் என்று நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. பிரியமாய் இருக்கணும்னா கண்டிப்பா விசுவாசிக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழுசும் வாசிங்க. விசுவாசத்தினாலதான் உலகத்தை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் நமக்கு கர்த்தர் தருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தை பற்றி கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நமக்கு வாய்க்க செய்வார். எனவே எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தரையே விசுவாசிப்போம், அவரையே பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்முடைய சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே அவர் ஒரு நாளும் தவறுவதில்லை என்பதை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். ஆமென்.